Hey viewers, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்கன்ஸ்ட்ரக்டர் ஸோ அப்படின்னா என்னங்கிறத இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ப்ரோக்ராம் படி பார்த்திங்கன்னா நம்ம 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நம்ம கன்ஸ்ட்ரக்டர் மூலமாகவே நம்ம வேல்யூஸ்லாம் வந்து அசைன் பண்ணுறோம். இப்போ இப்படி தான் நம்ம யூஸ்வலாக 3 ஆப்ஜெக்ட் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ எனக்கு வந்து புது ரெக்யர்மெண்ட் வந்து வந்திருக்கு. எனக்கு என்னென்னா ஸ்டூடெண்ட் அந்த ஆப்ஜெக்டில் வந்துட்டு எனக்கு புதுசாக ஒரு நீங்கள் வேரியபிள் இப்போ டேபிள் படி பார்த்திங்கன்னா எனக்கு புதிய காலம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நீங்கள் இப்போ டேபிள்ஸில் போய் பார்த்திங்கன்னா எனக்கு புதுசாக வந்து ஒரு காலம் ஆட் பண்ணுற மாதிரி தான். எனக்கு ஃபாதர் இப்போ ஸ்டூடெண்ட்டோட ஃபாதர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ஃபாதர் நேம்ங்கிற மாதிரி ஒரு காலம் எனக்கு வரணும். ஸோ சதீஷோட அப்பா யாருங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கணும், குமார் அப்படி அந்த மாதிரி. ஸோ இப்போ அதே தான் ஜாவாவில் வந்துட்டு ஒரு புதுசாக வந்துட்டு எனக்கு ஒரு வேரியபிள் வந்து வரணும். ஸோ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாதர் நேம்னு வந்து புதுசாக வந்து நியூலி ஆட் அண்ட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணேன்னா அப்போ எனக்கு என்ன செய்யணும்னா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பயே எனக்கு புதுசாக அந்த வேல்யூவை நான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் புதுசாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய கோட் படி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸில் வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஓல்டு கன்ஸ்ட்ரக்டர் ஏற்கனவே ஒன்று நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ புது ரெக்யர்மெண்ட் படி புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆட் பண்ணனால நான் ஓல்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஓல்டு கன்ஸ்ட்ரக்டரை வேறு யாராவது ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கலாம். இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் புதுசாகவே இந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணலாமே, இது ஏன் நான் ஓல்டு கன்ஸ்ட்ரக்டரை வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓல்டு கன்ஸ்ட்ரக்டரை வச்சு நம்ம சில ப்ரோக்ராமர்ஸ் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸை ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ தானே நம்ம புதுசாக ஆட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 5 வேரியபிள் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ 5 வேரியபிளுக்கு உண்டான கன்ஸ்ட்ரக்டர் தான் இது. ஸோ அதை ஏற்கனவே யூஸ் பண்ணனால அவன் இன்னும் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே கன்ஸ்ட்ரக்டரை வந்து இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம் பழைய கோடு. ஸோ இப்போ நம்ம தூக்கிட்டோம் இங்கே டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கோடு வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ எப்போயுமே வந்து மெயின்டெனன்ஸ்க்காண்டி இந்த பழைய கோடும் நம்ம வச்சுருக்கணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணுவோம்னா நம்ம புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ போன தடவை நம்ம 5 பேராமீட்டர் வச்சுருந்தோம், 3 4 5ங்கிற மாதிரி. இந்த தடவை 6 1 2 3 4 5 6ங்கிற மாதிரி 6 பேராமீட்டர் வாங்குற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வாங்கிட்டு நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஓல்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இப்படி அசைன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஏற்கனவே 5 பேராமீட்டர் இங்கே நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதை வேல்யூஸ் அசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா இந்த 5 லைன் ஆஃப் கோடை தூக்கிட்டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோலன் கொடுத்துட்டு நம்ம அந்த 5 நம்ம இங்கே 6 வாங்கியிருக்கோம்ல, ஸோ 6 வாங்கின இடத்துல 5 வந்து நம்ம பாஸ் பண்ணி விட்டுடலாம். 1 2 3 4 5. ஸோ இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணிடும். திஸ்னால் இதே கன்ஸ்ட்ரக்டர் தான், அதாவது இந்த கிளாஸில் இருக்க இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அது வந்து கால் பண்ணு இந்த 5 பேராமீட்டர் இது எதுக்கு மேட்ச் ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு தான் மேட்ச் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு இந்த 5 வேல்யூஸை பாஸ் பண்ணி இங்கே அசைன்மெண்ட் நடந்துடும். மித்த 5க்கு இங்கே அசைன்மெண்ட் நடக்கும். இந்த ஃபாதர் நேம்க்கு மட்டும் நீங்கள் தனியாக வந்து இங்கே அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து திஸ் கன்ஸ்ட்ரக்டரோட மீனிங். ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்ன மீனிங்னா என்ன மீனிங்னா சேம் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரே நேம் தான். ஸ்டூடெண்ட் சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஏற்கனவே இருக்குது. நீங்கள் இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் அது க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மீனிங் வந்து ஓவர்லோடர். நம்ம வந்து எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் வேணால் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் டிஃப்ரென்ஸ் இதுக்கு என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இங்கே வந்து 6 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம், இங்கே வந்துட்டு 5 பேராமீட்டர் வந்து வச்சுருக்கு. நீங்கள் இன்னும் 2-3 ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம், வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் இப்போ நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னாலே அதுவும் ஒரு இப்போ நம்ம இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணோம்னாலும் இதுவும் ஆக்சுவலாக வந்து ஓவர்லோடிங் தான் மீனிங். ஸோ இது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம் எப்படின்னா ஸ்டூடெண்ட் வித் 1 ஆர்குமெண்ட், ஏதாவது ஸ்ட்ரிங் 1 மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இதுவும் ஓவர்லோடிங் தான் வரும் கான்செப்ட். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அது ஓவர்லோடிங் தான். இப்போ நீங்கள் 5 பேராமீட்டர்லேயே ஓவர்லோடிங் காமிக்கலாம். எப்படி அப்படின்னா
இப்போ 6 பேராமீட்டர் இருக்குல்ல. ஸோ இந்த இதே வந்து நான் மறுபடியும் பாருங்களேன், இதே 6 பேராமீட்டர் வச்சுருப்பேன். ஆனால் இந்த ஸ்ட்ரிங் இன்ட்டு 4க்கு பதிலாக ஸ்ட்ரிங் 4 கொடுத்துட்டேன்னா இதுவும் எனக்கு ஓவர்லோடிங் தான். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஈவன் தோ நம்மளுக்கு இதுவும் அதுவும் 6 பேராமீட்டர் அப்படின்னாலும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே இன்ட்டு இங்கே ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக இது ஒரு ஓவர்லோடிங். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நம்மளுக்கு இந்த நியூ கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று போதும். ஸோ இதிலேருந்து நம்ம பழைய கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கலாம். அது வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிடும். நம்ம ஃபாதர் நேம் மட்டும் புதுசாக 6ன்னு சொல்லி அதை அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பயே நான் குரு, அதாவது ஃபாதர் நேம் யூஸ் கடைசி பேராமீட்டர் ஆட் பண்ணியிருப்பேன். வெங்கட்டு ராமலிங்கம் 6 பேராமீட்டராக பாஸ் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஃபாதரையும் புதுசாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது புதுசாக அந்த லைன் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபாதர். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக ஃபாதரும் புதுசாக குருன்னு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெங்கட், இது வரைக்கும் ராமலிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா திஸ் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். இன்னும் அதே கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறது. அது இப்போ அப்படி கால் பண்ணணும்னா நம்ம திஸ் கன்ஸ்ட்ரக்டர் வச்சு தான் கால் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது, இது தப்பு. திஸ்ங்கிற மூலமாக தான் நம்ம வந்து கால் பண்ணணும். ஓவர்லோடர் கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். நம்ம ஒரே கிளாஸ்க்குள்ளே டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு என்ன ஏதாவது ஒரு டிஃபரன்ஸாக இருக்கணும். எய்தர் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வேரி ஆகணும், இல்லாட்டி அதோட டைப் வந்து வேரி ஆகணும். ஆர்டர், அந்த டைப்போட ஆர்டர் கூட மாறி இருக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் இன்டிஜர்ன்னு இருக்கலாம், அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் இன்டிஜர் ஸ்ட்ரிங்னு இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஆர்டர் மாறினாலும் அது ஓவர்லோடிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான். அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் எத்தனை வேணால் நம்ம வச்சுக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஃபஸ்ட் லைன் வந்து எப்பயுமே வந்து திஸ் கீவேர்டாக இருக்கணும், இல்லை சூப்பர் கீவேர்டாக இருக்கணும். இது வந்து ரூல். அதுக்கப்புறம் தான் அவங்க நீங்கள் நார்மல் வேரியபிள் அசைன்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் திஸ் இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபாதர் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திஸ்ஸை வந்து கால் பண்ணக்கூடாது. ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட ஃபஸ்ட் லைன் எப்பயுமே எய்தர் திஸ்ஸாக இருக்கணும், இல்லை சூப்பர்னு இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.